பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 42 வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, பாகால் சலிஷா அப்படின்ற ஒரு கிராமத்துலேருந்து ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு முதல் பலனான வார்கோதுமையில் சுட்ட 20 அப்பங்களை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்பொழுது அங்கே 100 பேர் இருக்கிறாங்க. அப்போ எலிசா என்ன பண்ணுறாரு, இது ஜனங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்பொழுது அந்த எலிசாவுடைய வேலைக்காரன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து 100 பேர், இது 20 அப்பம் எப்படி பத்தும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்னா, நீங்கள் சாப்பிட்ட பிற்பாடு மீதி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் மீதி உண்டாகுது. இதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் தன் கையில் வந்த 5 அப்பம் 2 மீனையும் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு அதிகமான புருஷர்களும் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்து கிருபை செய்தார். இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கையில் இருக்கிற வருமானம் மிகவும் குறைவாக இருக்கலாம், இல்லது உங்களுடைய தேவைகள் மிகவும் அதிகமாக இருக்கலாம். இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பெரிதான ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகளையும் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன்.